இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, தவக்காலம் முதல் ஞாயிறு வழிபாட்டில் கலந்து கொள்ள உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றேன். 1976 ஆண்டு ஆப்பிள் நிறுவனத்தை நிறுவியவர் ஸ்டீவ் ஜாப்ஸ் என்பவர். இவர் முதலில் வடிவமைத்த அந்த கணினியானது மிகவும் தொழில்நுட்ப துறையிலே ஒரு புரட்சியை ஏற்படுத்துவதாக இருக்கின்றது. இவருக்கு பேரும் புகழும் கிடைக்கின்றது. ஆனால் 1985 ஆண்டு ஸ்டீவ் ஜாப்ஸ் என்பவர் அந்த ஆப்பிள் குழுமத்திலே இவருக்கும் அங்குள்ள நிர்வாகிகளுக்கும் ஏற்பட்ட சில குழப்ப பிரச்சனைகளினால் இவர் அந்த குழுமத்திலிருந்து நீக்கப்படுபவராக இருக்கின்றார். இவருக்கு ஒரு யோசனை ஒன்று வருகிறது. நான் நன்றாகத்தானே வேலை செய்தேன், நல்ல முறையில் தானே நான் உழைத்தேன், ஏன் கடவுள் எனக்கு இந்த சோதனையை தந்துவிட்டார் என்று அவர் யோசித்துக் கொண்டிருக்கிறார். இருந்த போதிலும் இவர் மனம் தளரவில்லை. மாறாக இவர் தானாகவே ஒரு புரட்சி உருவாக்கி ஒரு நிறுவனத்தை தொடங்கி சில உதிரி பாகங்களை தயாரிப்பவராக இருக்கின்றார். ஆப்பிள் நிறுவனத்திலே ஒரு புதிய சிக்கல் ஏற்படுகிறது. தொழில் ரீதியாக, பொருளாதார ரீதியாக அந்த நிறுவனம் மிகவும் பின்தங்கிய நிலையிலே இருக்கின்றது. ஆனால் மீண்டும் இந்த ஸ்டீவ் ஜாப்ஸ் என்பவர் அழைக்கப்படுகிறார். இவர் ஏற்படுத்திய அந்த புதிய ஐபோன்கள், புதிய கணினிகள் தொழில்நுட்ப துறையிலே ஒரு புதிய புரட்சியை கொண்டு வருகிறது. அது இந்த உலகத்திலே மிகுந்த ஒரு வரவேற்பை பெற்றதாக இருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, கடவுள் நமக்கு ஒரு சோதனையை தருகிறார் என்றால் அந்த சோதனைகளின் வழியாக நம்மை பக்குவப்படுத்துகிறார், நம்மை புடமிடுகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, விவிலியத்தில் 40 என்ற எண் பெரும்பாலும் சோதனை, தயாரிப்பு அல்லது நம்முடைய வாழ்வில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதாக குறிக்கிறது. கடவுளின் திட்டங்களில் ஒரு முக்கியமான காலகட்டத்தை தான் இந்த 40 என்ற எண் மையமாக இருக்கின்றது. பழைய ஏற்பாட்டிலே பார்க்கின்ற போது விடுதலை பயணம் புத்தகம் 34வது அதிகாரம் 28வது வசனத்திலே மோசே சீனா மலையிலே உண்ணா நோன்பிருந்து 40 நாட்கள் அவர் இரவும் பகலும் ஜெபிப்பவராக இருந்து அவர் 10 கட்டளைகளை பெறுபவராக இருக்கிறார். எண்ணிக்கை நூல் புத்தகம் 14வது அதிகாரம் 34வது வசனத்தை பார்க்கின்ற போது இஸ்ரேல் மக்கள் கானான் நாட்டிற்குள் நுழைய மறுக்கிறார்கள். 40 ஆண்டுகள் அவர்களை பாலை நிலத்திலே சுற்றி திரியும்படி அவர் செய்பவராக இருக்கிறார். அவர்களுக்கு ஒரு சோதனை காலத்தை கொடுத்து அவர்களை மனம் மாற செய்ய கடவுள் அவர்களை இவ்வாறு செய்பவராக இருக்கின்றார். நீதி தலைவர் புத்தகம் 13வது அதிகாரம் 1வது வசனத்திலே பார்க்கின்ற போது இஸ்ரேல் மக்கள் ஆண்டவரின் பார்வையில் தீய காரியங்களை மீண்டும் மீண்டும் செய்கிறார்கள். ஆண்டவர் அவர்களை பெலிஸ்தியர் கையில் அவர் 40 ஆண்டுகள் ஒப்படைப்பவராக இருக்கிறார். ஆக இந்த 40 என்ற எண் பழைய ஏற்பாட்டில் ஒரு சோதனை செய்து தயார்படுத்துவதற்கு, அவர்களுக்கு ஒரு புது வாழ்வை கொடுப்பதற்கு உரிய ஒரு எண்ணாக இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. புதிய ஏற்பாட்டிலே பார்க்கின்ற போது மத்தேயு நற்செய்தி 4வது அதிகாரம் 12வது வசனத்திலே இயேசு தன்னுடைய பணியை தொடங்குவதற்கு முன்பாக அவர் 40 நாட்கள் இரவும் பகலும் உண்ணா நோன்பு ஜெபித்து தன்னுடைய தந்தை கடவுளும் தன்னுடைய பணியை தொடங்குவதற்கான ஆற்றலை பெறுபவராக இருக்கிறார். திருத்தூதர்கள் புத்தகம் 1வது அதிகாரம் 3வது வசனத்திலே பார்த்த பிறகு இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு சீடர்களுக்கு 40 நாட்கள் தோன்றி நற்செய்தி அறிவிப்பதற்கான அவர்களை தயார்படுத்துபவராக இருக்கிறார். ஆக 40 என்ற எண் நம்மை ஒரு சோதனை செய்து நம்மை தயார்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. எனவேதான் தாய் திரு அவை தவக்காலத்தை நமக்கு 40 நாட்கள் தந்து இந்த தவக்காலத்திலே நாம் மனமாற்றம் பெறுக நம்மளை சோதனை செய்து நம்மை பழக்க வழக்கங்களில் தீய பழக்க வழக்கங்களை விட்டு புதிய வாழ்வை நோக்கி நம்மை தயார்படுத்துவதாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த நற்செய்தியிலே பார்க்கின்ற போது இயேசு அழகையினால் சோதிக்கப்படுபவராக இருக்கிறார். அவர் பயம் கொள்ளவில்லை. அந்த சோதனைகளை அவர் சாதனை கற்களாக மாற்றுபவராக இருக்கின்றார். அவர் உண்ணா நோன்பிருந்து ஜெபித்து தன்னுடைய பணியை செய்வதற்கான ஆற்றலை, புதிய சக்தியை பெறுபவராக இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அன்புக்குரியவர்களே, உளவியல் ரீதியாக நாம் பார்க்கின்ற போது நம்மிடம் இருக்கின்ற அந்த தீய பழக்க வழக்கங்களை நாம்
விடுவிட வேண்டும் என்றால் 40 நாட்கள் தொடர்ந்து பயிற்சி செய்ய வேண்டும் என்று கூறுகிறது. அதே போன்று நம்மிடம் ஒரு நல்ல பழக்க வழக்கங்களை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் என்றாலும் 40 நாட்கள் தொடர்ந்து பயிற்சி செய்ய வேண்டும் என்று கூறுகிறது. அப்போது நாம் இந்த 40 நாட்கள் தொடர்ந்து பயிற்சி செய்கின்ற போது அதை நாம் பழக்க வழக்கமாக மாற்றிக்கொள்ள முடியும் என்பதைத்தான் விவிலியம் நமக்கு தெள்ள தெளிவாக கூறுகிறது. இஸ்லாம் மதத்தின் புனித நூலாகிய குர்ஆன் கூறுகிறது, ஒரு மனிதன் 40 வயதை அடைகிற போதுதான் அவன் பக்குவம் அடைகிறான் என்று. அன்புக்குரியவர்களே, இன்று நம்முடைய வாழ்வில் நாம் பல சாதனையாளர்களை சந்தித்தோம் என்றால் அவர்கள் தங்களுடைய வாழ்வில் பல சோதனைகளை சந்தித்திருப்பார்கள். இந்த உலகிலே பெரிய வெற்றியாளர்களும் சரி, அல்லது இன்று ஒரு உயர்ந்த பதவியில் இருப்பவர்களும் சரி, பல சாதனைகளை புரிந்தவர்களும் சரி, நிச்சயம் அவர்கள் தங்களுடைய வாழ்விலே சோதனைகளை சந்தித்திருப்பார்கள். அந்த சோதனைகளின் வழியாக அவர்கள் கற்றுக்கொண்ட பாடங்கள் அவர்களை புதிய சாதனைகளை உருவாக்க செய்திருக்கு. அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்விலே பல நேரங்களில் சோதனைகள் வருகின்ற போது நாம் களங்கம் கொள்பவர்களாக இருக்கின்றோம். பல நேரங்களில் வாழ்க்கை முடிந்து விட்டதை என்று நாம் அடங்கி ஒடுங்கி மூளையில் அமர்பவர்களாக இருந்து கொண்டே இருக்கின்றோம். இந்த சோதனைகள் வருகின்ற போது நம்மை நாமே தயார்படுத்துவதற்காக, இந்த சோதனைகள் வருகின்ற போது நாம் புடமிட்டு பார்க்க வேண்டும். இத்தனை நாட்கள் நான் எவ்வாறு வாழ்ந்து கொண்டிருந்தேன், இப்போது நான் எப்படி இருக்கின்றேன், இந்த சோதனை ஏன் எனக்கு கடவுள் தந்திருக்கிறார் என்றால் என்னுடைய வாழ்க்கை முறையை நான் மாற்றிக்கொள்ள வேண்டும். என்னிடம் இருக்கின்ற தீய பழக்கங்களை விட்டுவிட்டு நான் வேறு வழியை நோக்கி செல்ல வேண்டும். எனவேதான் தாய் திருவை இந்த தவக்காலத்திலே 40 நாட்களை தந்து நம்மை நாமே சோதித்து கடவுளை நோக்கி மனம் மாறுவதற்கான காலத்தை தந்திருக்கிறது. எனவே அன்பு உறவுகளை, அன்பு சொந்தங்களை, அருமையான ஒரு தவ காலத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த காலத்திலே நம்மை நாமே சிந்தித்து பார்ப்போம். நான் என்னுடைய வாழ்வில் எவ்வாறெல்லாம் வாழ்ந்திருக்கிறேன், இந்த தவ காலத்திலே நான் என்ன செய்ய போகிறேன். இறைவன் ஒரு அருமையான காலத்தை தந்திருக்கிறார். இந்த காலத்திலே என்னை நான் சரி செய்து கொண்டு என் பாவ வாழ்வை விட்டுவிட்டு இறைவனை நோக்கி நான் மனவார வேண்டும். என்னிடம் இருக்கின்ற தீய பழக்க வழக்கங்களை நான் விட்டுவிட்டு இறைவனை நோக்கி நான் மனம் மாறுகின்ற போது இந்த உலகிலே நான் ஒரு நல்ல மனிதனாக மாறுவேன் என்று நாம் முடிவு எடுக்க வேண்டும். எனவே அன்பு சொந்தங்களை, நம்முடைய வாழ்வில் சோதனை வருகின்ற போது நாம் தயக்கம் கொள்ள தேவையில்லை. அந்த சோதனைகளை நாம், அந்த தடை கற்களை நாம் சாதனை கற்களாக மாற்றுவோம். அந்த சோதனையின் வழியாக நான் கற்றுக்கொண்ட பாடம் என்னுடைய வாழ்விலே ஒரு புதிய பாடத்தை கற்றுக் கொடுத்தது. இனிமேல் என்னுடைய வாழ்வில் நான் இப்படி இருக்க மாட்டேன். இப்படி இருக்கின்ற போதுதான் எனக்கு பல சோதனைகள் வருகின்றது. என்னை நானே மாற்றிக்கொள்வேன் என்று அந்த சோதனைகளின் வழியாக நாம் நம்முடைய வாழ்வை மாற்றி புதிய வாழ்வை அமைப்போம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். அன்பு ஆண்டவரே, இதோ இந்த தவ காலத்தின் புதிய வாரத்திலே ஆண்டவரே ஒவ்வொருவரையும் பாதத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இயேசுவே, உன்னுடைய வாழ்விலே பல நேரங்களில் சோதனைகள் வருகின்ற போது, துன்பங்கள் வருகின்ற போது, துயரங்கள் வருகின்ற போது நாங்கள் கலக்கம் கொள்பவர்களாக எங்கள் வாழ்வை முடிந்து விட்டதாக நினைத்து கொண்டிருக்கிறோம். இயேசுவே, இந்த சோதனைகளின் வழியாகத்தான் நாங்கள் சாதனையாளர்களாக மாறப்போகிறோம் என்பதை எங்களுக்கு உணர்த்தும் ஆண்டவரே, இதோ இந்த தேர்வு காலத்திலே அரசு தேர்வு எழுதுகின்ற ஒவ்வொரு குழந்தைகளையும் பாதத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவே, நீர் அந்த குழந்தைகளுடன் இருந்து வழி நடத்தி சொல்லும். அந்த குழந்தைகளுக்கு நல்ல உடல் நலமும் உள்ள நலமும் கொடுத்தருளும். ஆண்டவரே, அந்த பிள்ளைகள் எழுதுகின்ற தேர்வு அறை முழுவதும் உன் தூய ஆவியின் வல்லமையினால் திருப்பி அவர்களை காத்து வழி நடத்தி சொல்லும். அன்பு ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் நலமும் உள்ள நலமும் தாரும். இயேசுவே, இந்த தவ காலத்திலே நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிடுகின்ற போது, உம்மை நோக்கி கூக்குரலிட்டு நாங்கள் அழுகின்ற போது ஆண்டவரே, எங்கள் கண்ணீரெல்லாம் துடைத்து நீர் எங்களுக்கு ஆறுதலை தாரும். இயேசுவே, நீரே எங்கள் மீட்பர், நீரே எங்கள் தெய்வம். உம்மாலின்றி எதுவும் ஆகாது. நாங்கள் உம்மையே நம்பி வாழ்கிறோம், உம்மை நோக்கி மனமாறி வருகிறோம். இதோ பாவி எங்கள் ஒவ்வொருவரையும் ஏற்றுக்கொள்ளும். ஆமேன்.